கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அப்படியே கரங்களை மூடி கொஞ்ச நேரம் ஜெபம் செய்வோம். ஷரபா ரூபாதலரநாமா ரிஹந்தரநாமா ரிஹந்துலோபோ ஷகபாதரபா ஹோரபாதலரநாமா சதலபா ரூபாதலரநாமா திரியாதலபா. கடவுளுடைய பிரசன்னத்திலே மாறாதது ஒன்றுமில்லை. கடவுளுடைய பிரசன்னத்திலே ஆகாதது ஒன்றுமில்லை. எவ்வளவு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வருகிறோமோ அவ்வளவு விடுதலை, அவ்வளவு மாற்றம், இளைப்பாறுதல் அவருடைய சமூகத்திலிருந்து வருகிறது. மன நிம்மதி அவருடைய சமூகத்திலிருந்து வருகிறது. ஆறுதல்கள் அவருடைய சமூகத்திலிருந்து வருகிறது. சுகம் அவருடைய சமூகத்திலிருந்து வருகிறது. விடுதலை அவருடைய சமூகத்திலிருந்து வருகிறது. நம்பிக்கை அவருடைய சமூகத்திலிருந்து வருகிறது. ஓ ஜீசஸ் ராஹமாந்து ரிஹாதலபா ரிஹாந்தரனதலபா ருபாதலரன. கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு நிமிடம் எல்லாரும் அந்நிய பாஷைகள்ல பேசி இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் அந்நிய பாஷை வரம் பெற்றவர்கள் எல்லாரும் ரஹாபா துராபா ரிஹாந்தரனமா துராபதலரனமா ராஷ்யதரபா ரிஹாந்தலபா ருபாதலரனமா ரஹாதலபா ருபாதலரனமா லிகண்டரனத ரிஹண்டுருபோதரபதிரியாதலபாரனமா ஷெடிரியாதலப ருபாதலரனமா ஹலரனத ரிஹந்துருபோ லிஹாண்டரபதுரபதரப. ஒரு புதிய அபிஷேகம் வெளிப்படட்டும், ஒரு புதிய அபிஷேகம் வெளிப்படட்டும். நல்ல சத்தமாய் நாவுகளை திறந்து நல்ல சத்தமாய் இருக்கிற இடத்துல பின்னாடி உள்ளவங்க எல்லாம் நல்ல குரலை உயர்த்தி ரஹாபாதலா லிஹாண்டரபா துரானபா ஹலா ஷடாரா மாதுரியாண்டரபா ரிஹாண்டரபா துரானதலபரனமா ரிஹாண்டரபா துராபதலரனமா லிஹாண்டரபா துரியாதரபரனதரியாண்டரபோ ஷிடிரியாதரபா லிபருபதலரனமா ஹரனதரியாண்டரபோ திரியாதலபரனதரபா லிஹாரபா துரியாதலபரன ஷிடிரியாந்தரபரனதலபா லிகபரனதரியாந்தரபரனமா ரியாந்தலபரனமா ஷகலபரினியாண்டரபா லுபதரனமா ரியாண்டரபதரனமா ஷதலபரபரிஹந்தலபா லிகபரனதரியாந்தரபோ ஷதரபரியாதலபருநாதலபரனமா லிகபரனதரியாந்தரபதரனமா ஹல ஷடரபருபாதலபா லிகபரனதரியாந்தரபா கரனதரியாந்தலபரனமா ஷிடிரியாதலபா. எல்லா பொல்லாத வல்லமைகள், வான மண்டலத்தின் ஆவிகள், எல்லா துரைத்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாவதாய் நிர்மூலமாவதாய் நிர்மூலமாவதாக. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுவீராக. உம்முடைய வல்லமையினால மூடுங்க, உம்முடைய வல்லமையினால மூடுங்க, வல்லமையினால மூடுங்க, வல்லமையினால மூடுங்க, வல்லமையினால மூடுங்க, வல்லமையினால மூடுங்க. விடுதலை தருகிற உம்முடைய வல்லமை, விடுதலை தருகிற வல்லமை பிரசன்னத்திலே, உம்முடைய பிரசன்னத்திலே மகா விடுதலை, விடுதலை, மாபெரும் விடுதலை உம்முடைய பிரசன்னத்திலே உண்டு. இந்த இரவு நேரத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை ஆவியில பலப்படுத்துவீராக, ஆவியில பலப்படுத்துவீராக, ஆவியில பலப்படுத்துவீராக. ராகபாதலரனமா ஸ்டதலபரனமாரியாண்டே. ஜீசஸ் பிதாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு இடைபெறுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு பெரிய கைத்தட்டி கொடுப்போமாக. ஜீசஸ், ஆமென். கர்த்தர் நல்லவர். அருமையான தேவ ஊழியர் பாஸ்டர் டேனியல் லிவிங்ஸ்டன் அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய துணைவியாருக்காக, அவருடைய பிள்ளைகள், அவரோடு கூட இருக்கிற அத்தனை பேருக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களே? ஆமென். நான் நீண்ட ஒரு இடைவேளைக்கு பிற்பாடு இந்திய தேசத்துக்கு வந்திருக்கிறேன். ரொம்ப ஒரு பெரிய ஒரு கேப். நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் ஊழியர்கள் இங்கே இருந்தாலும் பெரிய ஒரு இடைவேளைக்கு பிற்பாடு, அதுவும் நீண்ட இடைவேளைக்கு பிற்பாடு வரும் பொழுது முத ஊழியமே உங்க சேர்ச்சில தான். அல்லேலூயா. ஆமென். நான் நம்புகிறேன் இப்ப சபை ஆண்டவர் பயங்கரமா ஆசீர்வதிக்க போறார். ஜனங்கள் ஆமென் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். பலத்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இந்த வருடத்தை நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அற்புதத்திற்கான திறவுகோல் உண்டு என்று சொல்லி? ஆமென். இன்றைக்கு இந்த மாலை வேளையில ஒரு சுருக்கமான தேவ செய்தி உங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் கடவுளுடைய பிரசன்னத்திலே
நமக்கு தேவையான திறவுகோல், அற்புதத்தின் திறவுகோல் உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்துக்காக நம்ம எல்லாரும் காத்திருக்கிறோம். ஆமென். பலருக்கு பலவிதமான அற்புதங்கள் தேவைப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் பலவிதமான தேவைகள் உண்டு. பலவிதமான தேவைகளோடு நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பாகங்களையும் ஒவ்வொரு காலங்களிலும் பல தேவைகளோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு, அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில நடப்பதற்கு கடவுளுடைய பிரசன்னத்திலே தான் உங்களுக்கு தேவையான திறவுகோல், அதனுடைய கதவு திறக்கப்படுவதற்கான திறவுகோல் கடவுளுடைய பிரசன்னத்தில் உண்டு. அதனால எப்பெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்க வருகிறீர்களோ அப்பெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்திற்கான திறவுகோலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். இந்த மாலை நேரத்தில் கூட நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வந்திருக்கிற பொழுது, கூடி வந்திருக்கிறவங்க இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்ற, கூடி வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நீங்க கடவுளுடைய பிரசன்னத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு ஒரு திறவுகோல் கிடைக்கிறது. ஆமென். உங்களுக்கு உங்களுடைய கதவுகள் திறக்கப்பட போகிறது. உங்களுடைய கதவுகள் திறக்கப்படுகிற காலம் இது என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை விசுவாசிங்கள். ஆமென். அல்லேலூயா. வேதாகமத்தில் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு காரியம், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் சம்பவமாக அதை கதையாக சொல்லிக் கொண்டே போகிறேன். வேதாகமத்தில் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம் என்னவென்றால், அன்னாள் என்ற ஒரு பெயருடைய ஒரு பெண்மணி, அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. நிறைய முறை இந்த செய்தியை கேட்டிருப்பீங்க, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி. அவருடைய புருஷனுக்கு 2 மனைவிகளாம். ஒருத்தி பேர் பெண்ணினாள், இன்னொருத்தர் பேர் அன்னாள். 2 பேருக்கும் 2 மனைவிகள் இருக்கிறாங்க. கணவன் பார்க்கும் பொழுது ஒருத்தவளுக்கு பிள்ளைகள் இருக்கு, ஒருத்தவளுக்கு ஒன்றுமே இல்லை. இல்லாதவளுடைய பெயர் தான் அன்னாள். அன்னாளுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்கிறது, ஒரு லேக்கிங், ஒரு தேவை, ஒரு குறைவு அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. குறைவுகள் எங்க இருக்கிறதோ, குறைவுகள் காணப்படுகிற இடத்துல அதிகமான ஃப்ரஸ்ட்ரேஷனை நீங்க பார்க்க முடியும். அதிகமான மன வேதனைகள், மன கிளேசங்கள், உடைந்து போன எண்ணம், உடைந்து போன சுபாவம், அல்லது நொறுக்கப்பட்டிருக்கிற ஒரு தருணம், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எங்கே குறைவுகள் காணப்படுகிறதோ, எங்கே தேவைகள் இருக்கிறதோ அங்கே இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். டிஸ்கரேஜ்மெண்ட் இருக்கும், டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். இன்றைக்கு கூட உங்க வாழ்க்கையில உங்களுடைய குறைவுனால நீங்கள் பல வேதனைகளை, பல எண்ணத்தினால பல விதமான சோர்வுகளை நீங்கள் சுமந்திருக்கலாம். ஒருத்தவங்கள்ட்ட இருக்கிறது நம்மள்கிட்ட இல்லையே, ஒருத்தவங்கள்ட்ட இருக்கிற விஷயம் நம்மள்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி பல விதமான போராட்டத்தின் எண்ணங்கள் உங்களுடைய சிந்தையை மோதி கொண்டிருக்கலாம். இது எல்லாருக்கும் உள்ளதுதான். நம்ம மற்றவர்களோடு ஒப்பிடும் பொழுது, கம்பேர் பண்ணும்போது, நம்ம மற்றவர்கள்ட்ட இருக்கிற விஷயங்கள் சில நேரத்தில் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும். அதை வைத்து நம்மளுடைய வாழ்க்கையில பல குறைவுகளை நம்ம பார்ப்பது உண்டு. அநேக நேரங்கள் இப்படிப்பட்ட இல்லாமை என்ற இந்த வார்த்தை தான் என்ன செய்யுதுன்னா, நம்ம வாழ்க்கையில நிறைய வேதனைகளையும் கலக்கங்களையும் உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. இதை கவனமாய் கேளுங்கள். இந்த இல்லாத ஒரு பாகத்தினால் உண்டாகுகிற, அதாவது உங்கள் குறைச்சலினால் உங்களுக்கு உண்டாகுகிற உங்களுடைய சோர்வுகள், உங்களுடைய அங்கீகாரமற்ற எண்ணங்கள், என்னை யாரும் அங்கீகரிக்கவில்லை, அல்லது எனக்கு இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, மற்றவங்கள்ட்ட இருக்கு, எனக்கிட்ட இல்லை, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனமாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில ஹேண்டில் பண்ணலன்னா, உங்க வாழ்க்கையில் அது இன்னும் மோசமான நிலைக்குள்ள கொண்டு போய் உங்களை தள்ளிடும். அல்லேலூயா. எப்பெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில குறைவுகளை நீங்கள் சரிவர நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணலன்னா, அதை சரியாக நீங்கள் அதை கவனம் செலுத்தி அதை நீங்கள் கையாள விட்டால் உங்க வாழ்க்கையில் அதுவே மிகுந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாய் மாறிவிடும். முதல்ல நான் சொன்னது போல, உங்களுடைய குறைவுகள் மத்தியிலே, உங்கள் தேவைகள் மத்தியிலே ஆண்டவருடைய பிரசன்னம் ஒன்றுதான் உங்கள் வாழ்க்கையில் சரியான ஒரு இடம். உங்கள் தேவைகளை நீங்கள் ஆண்டவர் பக்கமாய் திருப்புவதற்கு, உங்கள் குறைவுகளை தேவன் பக்கமாய் நீங்கள் கொண்டு வருவதற்கு. ஹல்லேலூயா. ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வருகிறீர்களோ, வேதம் சொல்கிறது, அப்பொழுதெல்லாம் நீங்கள் கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புகிறீர்கள். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய பலன் உங்களுடைய ஜீவியத்தை ஆட்கொள்ளுகிறது. அதனால நீங்கள் இந்த மாலை நேரத்தில் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். எல்லாருக்கும் குறைவுகள் உண்டு, எல்லாருக்கும் தேவைகள் உண்டு. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான ஃபார்ம்ல நம்முடைய தேவைகள் உண்டு. சிலருக்கு வியாதிகள், சிலருக்கு கண்ணீர்கள், சிலருக்கு பொருளாதார நெருக்கடி, சிலருக்கு திருமணம் இல்லாதது, சிலருக்கு பல விதமான கடன்கள், சிலருக்கு தனிமைகள். இப்படி எல்லாரும் ஒவ்வொரு விதமான குறைவுகளோடு தேவைகளோடு கூட இருக்கிறோம். நம்ம எல்லாரும் மற்றவர்களை பார்க்கும்போது மற்றவங்கள்ட்ட இருக்கிறது நம்மள்ட்ட இல்லாதது போல இருக்கலாம். ஆனால் நம்மள்ட்ட இருக்கிறது மற்றவங்கள்ட்ட இல்லாமல் இருக்கிறது என்பதை நம்ம மறந்து விட வேண்டாம். தேவ சமூகத்துக்கு நீங்கள் வருகும் பொழுது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்கள் சரிவர உங்களுடைய போராட்டங்களை கையாள்வதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு இந்த மாலை நேரத்தில் நிறைய தேவைகள் இருக்கிறது. ஆனாலும் இந்த தேவைகள் நடுவிலே நான் ஆண்டவரே அதை சரியாய் கையாள்வதற்கு உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே நான் வருகிறேன். உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே வருகிறேன். என் தேவைகள்
தேவைகளை சந்திக்கிற தேவன் நீர், என் தேவைகளை சந்திக்கிற தேவன் நீர். ஓ நீரே என்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர். நீர் என்னை வெறுமையாய் விடுகிறவர் அல்ல, நீர் என்னை வெறுமையாய் விடுகிறவர் அல்ல. என்னை அழைத்த தேவனின் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். எனக்கு ஒரு கதவை திறக்க நீர் வல்லவராக இருக்கிறீர். என் சூழ்நிலைகளை மாற்ற நீர் வல்லவராக இருக்கிறீர். எனக்கு அற்புதம் செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் கதவுகள் திறக்கப்படும் என்று சொல்லி? ராபா துரா நாதா லாபா ஷம்தா லாபா ருபாதா லாரா நாமா. ஹalleluya, ஆமென். பிரியமானவர்களே, அன்னாளுடைய தேவையானது அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகுந்த மன கிளேசங்களுக்குள்ள அவளை கொண்டு போய் கொண்டிருந்தது. தன்னுக்கு இல்லையே என்ற ஒரு போராட்ட எண்ணம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகுந்த ஒரு போராட்டமான ஒரு எல்லைக்குள்ள கொண்டு போய் கொண்டிருந்தது. நல்லா கவனமா கேளுங்கள். நம்ம வாழ்க்கையில் இல்லை என்ற ஒரு காரணத்தினால, உங்களுக்கு ஒரு வேளை கடவுள் இன்னும் செய்யல அப்படின்றதுனால, அல்லது உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல என்பதாலோ, அல்லது மற்றவர்கள்ட்ட இருக்கிற விஷயம் உங்களுக்கு இன்னும் ஆண்டவர் கொடுக்கல என்பதாலோ நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீங்க ஆண்டவர் உங்களை ரிஜெக்ட் பண்ணிவிட்டார், அல்லது ஆண்டவருடைய தயவுள்ள கரம் உங்க வாழ்க்கையில் இல்லை, அல்லது ஆண்டவர் உங்க மேல தயவா இல்லை, அன்பா இல்லை என்று நீங்க நினைத்துக் கொள்ளாதீர்கள். உங்க வாழ்க்கையில இல்லை என்பதனால் தேவன் உங்களை அங்கீகரிக்கவில்லை, உங்களை தூக்கி எறிஞ்சிட்டார், அல்லது உங்க வாழ்க்கையில கடவுளுடைய கருணையின் கண்கள் இல்லை என்று நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு இல்லை என்பதால உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு உணர்வு உங்களுக்கு வரும் என்றால், நீங்க இந்த மாலை நேரத்தில் சொல்லுகிறேன், அது ஒரு தவறான பிசாசினால் வருகிற ஒரு உணர்வு. உங்களுடைய இல்லாமை ஆண்டவருடைய அன்பை உங்க வாழ்க்கையில அது குறைத்து காணப்படாது. உங்களுடைய இல்லாமை தேவன் உங்க வாழ்க்கையில் இன்னும் அற்புதம் செய்யவில்லை என்பதனால நீங்கள் ஒரு ரிஜெக்டட் என்று நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் என்று சொல்லி? வேதம் சொல்லுகிறது, நீங்க வேதாகமத்தில் நீங்க பார்ப்பீர்கள் என்றால் 1 சாமுவேல் 1:5 வசனத்துல, அன்னாளை சிநேகித்தபடியினாலே, ஹல்லேலூயா, புருஷன் இருக்கிறவளை விட இல்லாதவளை தான் அதிகமா சிநேகித்தாலாம். இந்த மாலை வேளையில நான் கேட்கிறேன், வேதாகமத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சம்பவத்தின் பின்னாடியும் பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்துவனுடைய சுபாவம் அதுக்குள்ள மறைந்திருக்கும். எப்போதுமே நம்ம பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா விஷயங்களும் படித்து கொண்டு வரும்போது கிறிஸ்து இல்லை என்று நினைக்காதீங்க. எல்லா விஷயம் ஆபிரகாமுடைய வாழ்வு தொடர்ந்து மோசேயுடைய வாழ்க்கை தொடர்ந்து நீங்க ஜோஷுவாவுடைய வாழ்க்கை, இப்படி ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நீங்க தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பீங்கன்னா எல்லா மையத்திலும் கிறிஸ்துவனுடைய சுபாவங்கள், கிறிஸ்துவனுடைய தன்மைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இங்க அன்னாளுக்கு இல்ல, பெண்ணினாளுக்கு இருக்கு. ஆனா புருஷன் இல்லாதவளை அதிகமா நேசிக்கிறான். இந்த மாலை நேரத்தில் சொல்ற, உங்களுடைய வாழ்க்கையில இல்லை என்பதனால் உங்களை ஆண்டவர் ரிஜெக்ட் பண்றாரு, உங்களை நேசிக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லாத உங்களை இந்த மாலை நேரத்தில் சொல்றேன், ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு இல்லை, ஆனால் கடவுளுடைய அன்பு உங்க வாழ்க்கையில் இருக்கிறது. வருங்காலங்களில் தேவன் உங்களுக்கு அற்புதமான ஒரு கதவை திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, அவளுக்கு ரெட்டிப்பான பங்கை அவன் கொடுத்து கொண்டே இருப்பானாம். கர்த்தரோ கர்ப்பத்தை அடைத்திருந்தால் இன்னும் தேவனுடைய நேரம் அவருடைய வாழ்க்கையில வரல, ஆனா புருஷனுடைய அன்பு அவருடைய வாழ்க்கையில அதிகமா இருந்தது. ஆமென். இன்றைக்கு நிறைய நேரத்துல பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில பார்ப்போம் என்றால், இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில ஜனங்க நம்ம நேசிக்க மாட்டாங்க, நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா உங்க வாழ்க்கையில தேவையான தயவுகள், ஃபேவர், அன்பு உங்களுக்கு கிடைக்காது. ஆனா ஒரு பக்கம் ஆண்டவர் ஒரு கதவை அடைச்சு வச்சிருந்தாலும், இன்னொரு பக்கம் யாருக்குமே கிடைக்காத புருஷனுடைய அன்பையும், புருஷனுடைய ஆதரவையும், புருஷனுடைய அந்த பணிவையும் கடவுள் அந்த கதவை திறந்து வைத்திருந்தார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதவு திறக்கல, ஆனா நல்ல கடவுளுடைய பிரசன்னத்துல யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை கதவை இதுவரைக்கும் திறந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இல்லாமை குறித்து நீங்களும் நானும் அநேக நேரம் யோசிச்சு கொண்டே இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ கதவுகளை, எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஒரு பக்கம் இவளுடைய வாழ்க்கையில கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் தேவன் தம்முடைய அவளுடைய புருஷனுடைய அன்பின் கதவை திறந்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் இந்த வருஷம் எதெல்லாம் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது என்று நினைத்து நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீங்களோ, ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் உங்களுடைய ஆவியை உற்சாகப்படுத்தி உங்களுடைய ஆவியை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். தேவன் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் திறந்து வைத்திருக்கிற கதவுகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் உங்களுக்கு திறந்ததாய் வைத்திருக்கிறாரோ, நிறைய பேருக்கு கிடைக்காத சில பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு இதுவரைக்கும் கொடுத்திருப்பாரு.
இதுவரைக்கும் மற்றவர்களுக்கு கிடைக்காத பல நன்மைகளை நீங்கள் அனுபவித்து இருக்கிறீர்கள். நம்ம எல்லாம் கடவுளுடைய அன்பை அனுபவித்தவர்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்தவர்கள். ஹல்லேலூயா. ஆனா ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் இல்லாததுனால, சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில கதவுகள் திறக்கப்படாததுனால ஆண்டவர் நம்மை ஒதுக்கிவிட்டார், தேவன் நம்மை அங்கீகரிக்கவில்லை என்பதுக்கு அர்த்தம் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு எதெல்லாம் உங்க வாழ்க்கையில் இல்லையோ அதெல்லாம் நினைச்சு கடவுளை என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்காதீங்க. இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு செய்ததெல்லாம் நினைத்து ஆண்டவர் உங்களை அங்கீகரித்து வைத்திருக்கிறதுக்காய் தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. கடவுளுடைய பிரசன்னத்துக்கு வருகிற தேவ பிள்ளைகள் நாம் இப்படிப்பட்ட உணர்வுடையவர்களாக தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் என்னுடைய நேரம் எனக்கு வராவிட்டாலும், இன்னும் எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யாவிட்டாலும், இன்னும் எனக்கு கதவுகள் திறக்கப்படாவிட்டாலும், இதுவரைக்கும் என்னுடைய தகப்பன் என்னை இதுவரைக்கும் அழைத்தவர் உண்மையுள்ளவராக, இதுவரைக்கும் எனக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். தெரியுங்களா? அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். வேதம் சொல்லுகிறது, ரெட்டிப்பான நன்மையை அவளுக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டிருந்தார். அவள் ரெட்டிப்பாய் அவனை நேசித்து கொண்டே இருந்தாராம். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு உங்களை நான் பலப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் இதுவரைக்கும் செய்யாத காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். இதுவரைக்கும் நீங்கள் பெற்ற எல்லா நன்மைகளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிங்க. இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் உங்க கையில ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதற்காய் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்கள் செய்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றி. இதுவரைக்கும் நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற கதவுகளுக்காக ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் என்னுடைய வாழ்க்கையில கதவுகள் திறக்கப்படாவிட்டாலும், மறுபக்கத்திலே நான் பார்க்கும் பொழுது எத்தனை ஆயிரமான நன்மைகளை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர். எத்தனை நன்மைகளை எனக்கு திறந்திருக்கிறீர். எத்தனை விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையில் நீர் செய்திருக்கிறீர். எவ்வளவு காரியங்களை என் வாழ்க்கையில் நீர் உண்டாக்கி இருக்கிறீர். நான் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். நான் அடைந்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நீங்க தந்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. இதே வேதாகமத்தில் நீங்கள் இன்னொரு கோணத்தில் இப்படி பார்க்கும் பொழுது, ஆமென், திறக்கப்படாத கதவுகள் அல்லது அடையாத நன்மைகள், பெற்றிராத ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நீங்கள் நன்றி சொன்னாலும், கடவுளுடைய பிள்ளைகளுடைய மைண்ட் செட், எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் சொல்றேன். நிறைய நேரம் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வரும்போது நம்ம என்ன ஆகுறோம்னா, கன்வின்ஸ் ஆகிறோம். எப்படி கன்வின்ஸ் ஆகிறோம்னா, எனக்கு இது இல்ல, ஆனாலும் இது இருக்கு. இருக்கிற விஷயத்துக்கு நான் நன்றி சொல்றேன், இல்லாத விஷயம் எனக்கு கிடைக்கல, பரவாயில்ல அப்படின்னு நம்மளே கன்வின்ஸ் ஆயிடுறோம். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சபை கவனமா யோசிக்க வேண்டிய ஒரு பாகம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் மிரக்கல்ஸ், அற்புதம் நடக்கிறது இல்லை என்றால், நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்திலே சில நேரத்தில் அடைந்த நன்மைகளை நம்ம என்ன செய்யறோம், கன்வின்ஸ் ஆயிடுறோம். சரி, இது போதும். அன்னாளுக்கு புருஷன் எவ்வளவு அன்பு கொடுத்திருந்தாலும், இவ்வளோ கதவுகள் அவளுக்கு, புருஷன் நண்டையில எவ்வளவு கதவுகள் அவளுக்கு ஆண்டவர் திறந்து வைத்திருந்தாலும், அந்த திறக்கப்படாத ஒரு விஷயத்துல அவ கன்வின்ஸ் ஆகல. பரவாயில்ல, திறக்கப்படாத ஒரு விஷயத்துக்காக அவள் போராடுகிறாள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சர்ச்சில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், என்னதான் உங்களுக்கு நாம சொன்னது போல ஆண்டவர் நிறைய நன்மைகளை செய்திருந்தாலும், எதை குறித்து நீங்க ஏங்கி கொண்டிருக்கிறீங்க, எதை குறித்து நீங்க யோசித்து கொண்டிருக்கிறீங்க, எது உங்களுடைய பிரதானமான தேவை, எது உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து ஏங்கி கொண்டிருந்தீங்களோ அந்த ஏக்கத்தை நீங்க மறந்துடாதீங்க, கைவிட்டுறாதீங்க. கடவுளுடைய பிரசன்னத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு சந்திக்கப்படாத அந்த தேவையை நினைத்து நீங்கள் பரவாயில்லைன்னு விட்டுறாதீங்க. அதை பிடிக்கும் அளவும் வைராக்கியத்தோடு தொடருங்க. அல்லேலூயா. இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு விட்டீங்களோ, இந்த வருஷம் இறுதிக்குள்ள நீங்க அதை பிடிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். இவ்வளவு நாள் நடக்கல, இனி அது நடக்க போதா? இவ்வளவு நாள் நடக்காத விஷயம் இனி நடந்தா என்ன, நடக்கலாட்டி என்ன, பரவாயில்ல, எவ்வளவு விஷயம் கர்த்தர் வைத்திருக்கிறார், அதை நான் அனுபவிச்சுட்டு போறேன்னு நீங்க அந்த ஒரு பாகத்துக்குள்ள வராதபடிக்கு, இது வரைக்கும் திறக்கப்படாத கதவுகள் கட்டாயம் திறக்கணும் என்ற ஒரு பாகத்துக்குள்ள வர வேண்டும்.
கவனமாய் கேளுங்கள். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ணி வைத்திருப்பாங்க. இது இல்லைன்னா என்ன பரவாயில்ல. புருஷன் சொல்றான் பாருங்க, வேத வசனத்தை பார்த்தீங்கன்னா, ரெட்டிப்பான நன்மையும் கொடுத்துட்டு புருஷன் சொல்லுவான், நீ எனக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், நான் உனக்கு இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். என்ன வசனம் அது? படிங்க. வசனம் 8. அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அண்ணாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். புருஷன் கேப்பா, 10 குமாரனை விட நான் உனக்கு அதிகம் தானே. கன்வின்ஸ் பண்றான் புருஷன். உனக்கு இது இல்லைன்னா பரவாயில்ல, அது இருக்கு தானே. அது இல்லைன்னா பரவாயில்ல, இது இருக்கு தானே. இன்னைக்கு சர்ச்சில் விசுவாசிகளுடைய எண்ணம் எப்படின்னா, ஒரு லெவல் வந்தோன்னா நம்ம வந்து நம்மளுடைய வாக்கு தத்தங்களை நம்ம அப்படியே மறந்துடுவோம். வாக்கு தத்தங்களை நம்ம விட்டுருவோம். வாக்கு தத்தங்களை நம்ம அப்படியே ஒதுக்கிடுவோம். என்ன நினைச்சு ஒதுக்குவோம்னா, பரவாயில்ல, இது இல்லைன்னா என்ன, இது எவ்வளோ பெட்டர் அப்படின்னு ஆளுங்க சொல்லும் போது கன்வின்ஸ் ஆகிருவோம். அவங்களுடைய பொய்யான தகவலை கேட்டு 1000 பேர் உங்கள்கிட்ட வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணாலும் உங்க ஒரு ஆளுக்கு தெரியணும், உங்கள் உள் மனசாச்சு, உங்க ஆவியில உங்களுக்கு தெரியணும், இன்னும் ஆண்டவர் என் வாழ்க்கையில சந்திக்கப்படாத ஒரு விஷயம் இருக்கு. அதை ஆண்டவர் சந்திக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். அல்லேலூயா. இதுதான் வைராக்கியம், இதுதான் விசுவாசம், இதுதான் விடாப்பிடியான தேவனை பிடித்துக் கொள்ளக்கூடிய வைராக்கியம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை நிறைய பேர் சொல்லி இருப்பாங்க, உனக்கு பரவாயில்ல, இவ்வளவு நாள் ஆச்சு, பரவாயில்ல, இது இல்லைன்னா அது, நீ எவ்வளவு முயற்சி பண்ண, பரவாயில்ல, இருந்தாலும் நீ ஒரு சிறப்பானவன், உன் முயற்சிகளை நான் பாராட்டுறேன், உன் திறமைகளை நான் பாராட்டுறேன், இப்படி எல்லாம் சொல்லி நிறைய பேர் உங்களை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு பொய்யான ஒரு ஆறுதலை நினைத்து மெய்யான தேவனுடைய அற்புதத்தை கைவிட்டுறாதீங்க. யாரெல்லாம் உங்க கூட இருந்து உங்களை ஆறுதல் படுத்துறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆனால் அந்த ஆறுதல் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்துக்கு தடையாய் மாறிடக்கூடாது. அந்த ஆறுதல் உங்க வாழ்க்கையில அடுத்து கர்த்தர் செய்ய போகிற அற்புதத்திற்கு அது ஒரு அடைக்கப்பட்ட வாசலாய் மாறிவிடக்கூடாது. சில நேரத்தில் நீங்கள் பயணிக்கிற உங்கள் ஜீவியத்தில் நல்ல நபர்கள், நல்ல உறவுகள், உங்கள் மேல் அக்கறை உள்ளவர்கள், உங்கள் மீது ரொம்ப கவனம் வைத்திருப்பவர்கள், அன்பானவர்கள் உங்களுடைய சஞ்சலங்களையும் போராட்டத்தையும் பார்த்து உங்களை ஆறுதல் படுத்தும்படி உங்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்க, பரவாயில்ல அப்படின்னு. இந்த அண்ணாளுக்கு புருஷன் எவ்வளவுதான் ஆறுதல் படுத்தினாலும் அவளுக்குள்ள ஒண்ணு தெரியும், கர்த்தர் உன்னை அடைத்து வைத்திருக்கிறார், அது திறக்கப்படும் அளவும் நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேன். இந்த சர்ச்சுக்கு நான் நாளை வேளையில் ஒண்ணு சொல்றேன், கன்வின்ஸ் ஆயிராதீங்க. இன்னைக்கு இருக்கிற வளர்ச்சியை பார்த்து, இன்னைக்கு இருக்கிறவைகளை பார்த்து நீங்கள் நின்றாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் திறக்க வேண்டிய ஒரு கதவு ஒன்று உண்டு. இந்த சபைக்கு ஆண்டவர் திறக்க போகிற ஒரு வாசல் ஒன்று உண்டு. அதை அடையும் வரை இன்னைக்கு இருக்கிற வளர்ச்சியில, இன்னைக்கு இருக்கிற விஷயத்துல, இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய உயர்வுகளில் நீங்கள் அப்படியே கன்வின்ஸ் ஆயிராதீங்க. பிசாசு இன்றைக்கு நிறைய நேரத்தில் மிக தந்திரமாக நம்மளை கன்வின்ஸ் பண்ணி நம்மளை பாக் பண்ணிடுவான் ஒரு இடத்துல. உங்கள் அநேக நேரத்தில் பிசாசு உங்களை ரொம்ப அழகாக, தந்திரமாக, ரொம்ப ஞானமாக உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிருவான். உன்னால இதுக்கப்புறம் ஓட முடியாது, நீ இதுவரைக்கும் செய்துட்ட பெஸ்ட், இதுவரைக்கும் நீ பண்ணதெல்லாம் சிறப்பு, இதுவரைக்கும் நீ செய்து கொண்டிருந்ததெல்லாம் அழகு, இதுவரைக்கும் நீ பண்ணதெல்லாம் போதையா அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லி உங்களுடைய வாழ்க்கையின் இன்னைக்கு இருக்கிற விஷயத்தை உயர்வா பேசி உங்களோட இடத்துல கொண்டு போய் வைக்க விரும்புவான் பிசாஸ். ஆனால் நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஷார்ப்பா, ஸ்பிரிச்சுவலி ரொம்ப ஷார்ப்பாக, கவனமாக, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதை நான் பெற்றுக்கொள்ளும் அளவும் நான் என்னுடைய ஓட்டத்தை நான் நிறுத்த மாட்டேன், நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேன், எனக்கு ஒன்று கர்த்தர் திறக்க வேண்டும், திறக்க வேண்டிய ஒன்று உண்டு என்று சொல்லி அன்னால் காத்திருந்தது போல காத்திருப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில் அன்னைக்கு தான் நீங்கள் காணாத ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள்.
ஹல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, புருஷன் சொல்றான் நீ பரவாயில்லை அப்படின்னு. இந்த மாலை நேரத்தில் கேட்கிறேன், எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில நீங்க அப்படியே கன்வின்ஸ் ஆகி கொண்டிருக்கிறீங்க? அதிலிருந்து வெளியில வாங்க. 1 சாமுவேல் 1:8 நம்ம படித்தது போல, அவள் அழுகையில புருஷன் சொல்றான் ஏன் நீ சாப்பிடாம இருக்கிற? அவள் சஞ்சலப்படுகையில புருஷன் சொல்றான் நீ ஏன் சஞ்சலப்படுகிற? இப்படி நிறைய நேரம் உங்களுடைய கண்ணீர், உங்க சஞ்சலம், உங்களுடைய போராட்டங்கள்ல நிறைய பேர் உங்களை ஆறுதல் படுத்தினாலும் பிரிட்டெண்ட் பண்ணாதீங்க நீங்க நல்லா இருக்கிறது போல. சில விஷயங்கள் இன்னும் நல்லா மாறவில்லை, சில விஷயங்கள் இன்னும் நல்லா நடக்கல. அது உண்மை. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்ம கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறோம், ஆனால் கண்ணீர் விடாத போல பிரிட்டெண்ட் பண்றோம். இல்லைங்க நாங்க நல்லா தான் இருக்கிறோம், ஆனா கண்ணீர் விட்டு கொண்டு தான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம சமாதானம் இல்லாமல் தான் இருக்கிறோம், ஆனால் சமாதானத்தோடு தான் இருக்கிறது போல நம்ம நடித்து கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில சில நேரத்தில் நம்ம ஒற்றுமையா இருக்கிறது இல்ல, ஆனா ஒற்றுமையா இருக்கிறது போலதான் நம்ம காட்டி கொண்டிருக்கிறோம். ஒற்றுமையா இருக்கிறது போலதான் பிரிட்டெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்ம சேம் அக்ரிமெண்ட்ல இல்ல, ஒன்றான ஒரே நியமனத்துல இல்ல, அக்ரிமெண்ட்ல இல்ல, ஆனால் ஒன்றாய் இருக்கிறது போலதான் நம்ம காட்டி கொண்டிருக்கிறோம். அநேக நேரங்கள் நீங்கள் மகிழ்ச்சியா இல்ல, ஆனா மகிழ்ச்சியா இருக்கிறது போலதான் காட்டி கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆனா அன்னாள் அப்படிப்பட்ட பொய்யான ஒரு பகுதிக்குள்ள தன் வாழ்க்கையை கொண்டு வராமல் தன் வாழ்வில் இருந்த நிஜத்தை நிஜமாய் கையாள அவள் கடவுளுடைய சமூகத்துக்கு வந்தாள். கர்த்தருடைய பிரசன்னம் என்பது என்ன தெரியுங்களா? நிஜத்தை நிஜமாய் கையாளுகிற இடம் தான் கடவுளுடைய பிரசன்னம். இந்த மாலை நேரத்தில் நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. உங்க கண்ணீர் ஒருவேளை வெளியே தெரியாமல் இருக்கலாம், உங்க தனிமை ஒருவேளை வெளியே தெரியாமல் இருக்கலாம், உங்களுடைய வேதனைகள் ஒருவேளை வெளியே தெரியாமல் இருக்கலாம், உங்களுடைய உடைக்கப்பட்ட உள்ளம் வெளியே தெரியாமல் இருக்கலாம், உங்களுடைய போராட்டங்கள் வெளியே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்க கடவுளுடைய பிரசன்னத்துக்கு எதுக்கு தெரியுமா வந்திருக்கிறீங்க? நிஜமான உங்கள் போராட்டத்தை நீங்கள் நிஜமாய் மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட இங்க வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் சொல்லுகிறேன், நமக்கு நிஜமாய் சில மாற்றங்கள் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. நிஜமாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சிலர் போராடி சிலர் தங்கள் வாழ்க்கையில பிரிட்டெண்ட் பண்ணி ஒண்ணு இல்லைன்னு சொல்லி, எனக்கு தெரியும் நிறைய பேர் செத்தே போயிருக்கிறாங்க. ஒண்ணு இல்லைங்கன்னு நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லி உங்களை ஏமாத்தி கொள்ளாதீங்க. ஆண்டவர் சமூகத்துல வந்து உங்களுடைய போராட்டங்களை நீங்கள் அப்படியே கொண்டு வந்து நிறுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவருடைய அன்பினுடைய நிழலுக்குள்ள இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில மிக மிக அக்கறை உள்ளவர் ஒருவரே. உங்க வாழ்க்கையில சிறப்பானதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவள் என்னதான் புருஷன் ஆறுதல் படுத்தினாலும் அதை சரியா கையாண்டாள். உங்க பிரச்சனையை கையாளுகிற இடம் கடவுளுடைய பிரசன்னம். உடைய பிரச்சனை கையாள வேண்டிய இடம் மனிதர்கள் அல்ல, கடவுளுடைய பிரசன்னம். ஏன் சர்ச்சுக்கு வரணும்? ஏன்னா சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்க பிரச்சனையை கண்ணோக்கி பார்க்கிறவர், உங்க பிரச்சனையை கையாளுகிறவர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கடவுளுடைய சமூகத்துக்கு வரும்போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஆண்டவரே நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன். கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ள வரும்போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஆண்டவரே உங்களை தவிர வேற யாரும் இதை செய்ய முடியாது. நிறைய பேர் சர்ச்சுக்கு வராம வீட்டிலே இருப்பாங்க. சில நேரத்தில் கூட்டங்கள் நடக்காம வீட்டிலே, கூட்டத்துக்கு வராம வீட்டிலே இருப்பாங்க. சில பேர் சர்ச்சுக்கெல்லாம் போறது என்னங்க தேவையில்லைங்க நினைப்பாங்க. ஆனா நான் சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தவர்கள் தான் ஆசீர்வாதங்களையும் அற்புதத்தையும் பெற்றிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு பிள்ளை வியாதியில இருந்து பல வருடங்கள் வியாதிகள், திருச்சபைக்கு போகிறது இல்லை. கடவுளை அறிந்த ஒரு பிள்ளை நீண்ட இடைவேளைக்கு பிற்பாடு, அது பல வருடங்கள் பிற்பாடு திருச்சபைக்கு வந்தது. அது வரும் பொழுது அது கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி இருக்கிறது. ஆண்டவரே நான் ரொம்ப நாள் கழித்து நான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், என் பிரச்சனை உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நான் நம்புகிறேன் எனக்கு கிடைக்காத, இதுவரைக்கும் கிடைக்காத அற்புதம் இன்னைக்கு எனக்கு கிடைக்க வேண்டும், கிடைக்கணும்னு சொல்லி நான் வந்திருக்கிறேன். அத்தனை வருடங்கள் அந்த பிள்ளைக்கு இருந்த உதிர பிரச்சனை அன்றைக்கு கடவுளுடைய பிரசன்னத்துல அந்த நற்கருணை ராபோஜன ஆராதனையில ஜெபத்தோடு கூட பங்கிட்ட போது அத்தனை வருடங்கள் மாறாத அந்த வியாதி அந்த மகளுக்கு அன்றைக்கு விடுதலை உண்டானது. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் பிரசன்னத்துல எப்போ உங்களுடைய திறவுகோல் வேலை செய்யும் தெரியாது.
ஆண்டவருடைய பிரசன்னத்துல எப்போ உங்களுடைய கதவு திறக்கணும் தெரியாது. நீங்கள் திறக்கப்பட வேண்டிய கதவை பார்க்கணும்னா நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்கணும். உங்களுடைய நாள், இந்த நாள் என்ற நாள், ஆண்டவர் அந்த நாள்ல உங்க பிரசன்னத்துல நீங்க வந்திருக்கும் பொழுது அந்த நாள்ல உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நிறைய பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வருவதை நம்ம உதாசீனப்படுத்துகிறோம், தேவையில்லை என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வரும் பொழுது ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க தொடங்குகிறது. ஹல்லேலூயா. என்ன நடக்கிறது? ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள அவர் வருகிறாள். 9வது வசனம் சொல்கிறது, அவள் எழுந்திருந்தாள், அவள் காலமே ஆலயத்துக்கு போனாள், கர்த்தருடைய வாசலண்டையிலே ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். வேத வசனம் சொல்கிறது, ஆசாரியன் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் மேல் முன்னதாக உட்கார்ந்திருந்தாளாம். இவள் ஆலயத்துக்குள்ள போய் ஜெபம் பண்றா, மனங்கசந்து அழுகிறார், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றா. ஹல்லேலூயா. அண்ணாளுக்கு தெரியும் தான் பிரச்சனை கையாள போக வேண்டிய ஒரே இடம் கடவுளுடைய பிரசன்னம். இன்றைக்கு சனிக்கிழமை ஆராதனைக்கு எல்லாம் வந்திருக்கிறீங்க. உங்க பிரச்சனை ஆண்டவர் கையாள போகிறவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்போதுமே நல்ல ஒரு ஆசீர்வதிக்க அல்லது நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான வார்த்தையில நீங்க சிக்கி கடவுளுடைய பிரசன்னத்துக்கு வர நீங்க தவறிடாதீங்க. புருஷன் ஆறுதல் படுத்தணும்னு புருஷனுடைய மயக்கத்துல மாட்டிக்கல, கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ள வரா. இன்னைக்கு உலக மயக்கங்கள் உங்களையும் என்னையும் ஏதோ ஒரு மயக்கம் நம்மளை அப்படியே கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து அப்படி பிரித்து வைத்தரக்கூடாது. புருஷன் சொல்றான் பாருங்க, தன பிள்ளை இருந்தாலும் நீ எனக்கு இப்படி அல்லவா அப்படி அல்லவா, நம்மளா அப்படின்னு மயங்கி விழுந்திருப்போம். ஐயோயோ அப்படின்னு. புரியுதுங்களா? ரொம்ப நயவசனிப்பான வார்த்தைகளை கேட்டு ரொம்ப ஒரு ஜாலியான, ரொம்ப அப்படியே கம்ஃபர்டான, ரொம்ப அப்படியே சூப்பரான, அப்படியே ஐயோ அப்படின்ற வார்த்தையெல்லாம் கேட்டு கடவுளுடைய பிரசன்னத்துக்கு வர மறந்துடாதீங்க. அல்லேலூயா. என்னதான் புருஷன் சொல்லட்டுமே, ஆலயத்துக்குள்ள வந்து அழுகிறா. நான் முடிக்க போறேன், கவனமா கேளுங்கள். அல்லேலூயா. என்னதான் நல்ல வார்த்தைகள் இருந்தாலும் அதுக்குள்ள மாட்டிக்கொள்ளாம, ஆமென், மிக சிறந்த அவருடைய பிரசன்னத்தை தேடி வருகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, வெகு நேரம் அவள் விண்ணப்பம் பண்ணினாள். கடவுளுடைய பிரசன்னத்தில் சில ஃபண்டமெண்டல் ட்ரூத், சில அடிப்படை உபதேசங்களை நான் மாற்ற முடியாது. கவனமா கேளுங்க. நீங்க என்னென்னமோ டீச்சிங்லாம் இருக்கு. நான் சொல்றேன், சபை ஜெபம் எனும் அஸ்திபாரத்தின் மேல தான் இன்னைக்கு வரைக்கும் நின்றுகிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஜெபம் என்ற ஒரு அஸ்திபாரம் தான் திருச்சபையினுடைய பலன். என்னென்னமோ இருந்தாலும் ஜெபம் என்ற ஒன்றை நீங்கள் மாற்ற முடியாது. இப்படிங்க அப்படிங்க இதுங்க அதுங்க. ஆனால் எவ்வளவு நவீனங்கள். நான் அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல, நான் மலேசியால அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபைகளுக்கு நான் தலைவராக இருக்கிறேன். 300க்கும் மேற்பட்ட சபைகள் எங்களுக்கு உண்டு. 300க்கும் மேற்பட்ட சபைகள். நவீனங்களை தேடிக்கொண்டு போகிறோம், நல்லது. ஆனால் உலகம் பார்க்காத நவீனங்களும் இல்லை, இனி வரப்போகாத நவீனங்களும் இல்லை, நம்ம இதுவரைக்கும் பார்க்காத நவீனமான உலகமும் அல்ல, இனி காண போகிற நவீனமான உலகமும் அல்ல. உலகம் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் சீசன் டைம்ல உலகம் ஒவ்வொன்றையும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கொண்டே தான் இருக்க போகுது. ஆனால் சில மாறாத சத்தியங்களில் சபைக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு சத்தியம் ஜெபம் என்னும் ஒரு போர்வை. அல்லேலூயா. நீங்க இதை எடுத்து தூக்கி எறிஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில, உங்க வாழ்வில் நீங்கள் என்னைக்குமே அற்புதத்தை பார்க்க முடியாது. சபை ஜெபத்தின் மேல நிக்கிறது, குடும்பங்கள் ஜெபத்தின் மேல நிக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் ஜெபம் எனும் அஸ்திபாரத்தின் மேல நிக்கிறான். ஜெபம் இல்லாமல் நீங்கள் ஜெபத்துக்கு என்னென்னமோ சொல்றாங்க. இல்லைங்க ஜெபம் இப்படிங்க அப்படிங்க அதுங்க இதுங்க, கடவுளோட பேசுறது, கடவுள் உங்க கூட இருக்காது. ஆனா ஜெபத்தினுடைய ஒரு மூல காரணத்தை, அஸ்திபாரத்தை இயேசு காட்டிட்டு போயிட்டார். அல்லேலூயா. அண்ணால் வந்து ஜெபம் பண்றா. இந்த மாலை நேரத்தில் சொல்றேன், நீங்க ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது வானங்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். நான் ஒரு 22 வருடம் சபை நடத்துகிறேன். நான் மறுபடியும் இந்த சத்தியத்தை நான் ஆணித்தரமாய் சொல்லுகிறேன். ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது இருக்கிற வல்லமை வேற.
ஆமென். ஒரு ஆலயத்துல வந்து ஜெபம் பண்றா. இவ ஜெபிக்கிறத நிறைய ஆவிக்குரிய கண்களினாலே அது என்னன்னு பிரெடிக்ட் பண்ண முடியல. ஆசாரியனால பிரெடிக்ட் பண்ண முடியல என்ன இவ ஜெபம் பண்றான்னு. நீங்க கடவுள் சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் யாராவது ஒருவர் உங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று தேவையில்லை. ஆண்டவர் உங்களை விளங்கிக் கொண்டால் போதும். ஹல்லேலூயா. அதனால சர்ச்சுக்கு வரும்போது இவங்களுக்கு எனக்கு தெரியல, அவங்களுக்கு எனக்கு தெரியல, இவங்க என்ன பார்க்கலாம், அவங்க இல்ல. சர்ச் கடவுள் உங்களை அங்கீகரிக்கிற இடம், ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிற இடம். ஹல்லேலூயா. ஏலியினால கரெக்டா பிரெடிக்ட் பண்ண முடியல என்னன்னு. சில ஆவிக்குரிய விஷயங்களை சில ஆவிக்குரியவர்களாலே சில நேரத்தில் பகுத்தறிய முடியாவிட்டாலும் தேவனுடைய சமூகத்தில் நீங்க நிற்பதுதான் உங்களுடைய பலன். ஹல்லேலூயா. ஏலி கேக்குற, நீ ஏன் இப்படி என்னமோ பண்றே, தண்ணி கண்ணி போட்டுட்டியா என்ன அப்படி என்னமோ சொல்ற. இல்லைங்க, நான் அப்படிப்பட்ட பொல்லாத பேலியாளின் மகள் அல்ல, நான் பொல்லாதவள் இல்லை, அப்படிப்பட்டவள் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு வீக்கட் விமன் இல்லை, நான் பக்தி உள்ளவள், ஜெபம் பண்றேன். இன்னொரு விஷயத்தை சொல்றேன், எங்கே ஊழியக்காரனும் விசுவாசிகளும் இணைகிறார்களோ அங்கே வானம் திறக்கப்படுகிறது. ஆமென். இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தா, ஆனா ஊழியக்காரன் வந்து அவளோட நின்னோன வார்த்தை வருகிறது, உனக்கு ஆக கடவுது. சில சர்ச்ல விசுவாசிங்க, நம்ம பாஸ்டர் தேவையில்லைங்க, ஊழியக்காரர் தேவையில்லைங்க, சனிக்கிழமை மலேசியால இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, ஏங்க இப்படி வந்துட்டு தான் இருப்பாங்களா? ஊழியக்காரங்களாம் எதுக்குங்க? ஊழியக்காரர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேய்ப்பனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆலயத்தில் வந்து அண்ணா ஜெபம் பண்றா, ஜெபம் பண்றா, ஜெபம் பண்றா, கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். ஆனால் ஏலி அங்க வந்து நின்று அந்த சேம் அக்ரிமெண்ட்ல ஒரே மனதில் ஒரே ஆவியில உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்டு உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லும்போது அது ஆக தொடங்கினது. ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவையான வார்த்தை கர்த்தர் உங்களுடைய மேய்ப்பன் அண்டையில் வைத்திருப்பார். உங்களுக்கு தேவையான வார்த்தையை கர்த்தருடைய தாசன் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவர் உங்களை பிளஸ் பண்ணும்போது நடக்கும். அவன் ஒரு பாஸ்டர், நான் சொல்றேன், நான் மனதார யாரெல்லாம் பிளஸ் பண்ணியிருக்கணும் அவங்களாம் வாழ்க்கையில் நல்லா இருக்கிறாங்க. சிலரை நான் ஆசீர்வதிப்பதற்கு கொஞ்சம் யோசிச்சிருக்கிறேன், சிலர் இன்னும் நான் ஆசீர்வதிக்காம கூட இருக்கிறேன். நீங்க கேட்கலாம், ஏன் பாஸ்டர் நீங்க அவரை ஆசீர்வதிக்கலன்னு? காரணம் இருக்கு. ஏன் பாஸ்டர் ஆசீர்வதிக்க யோசிக்கிறீங்க? காரணம் இருக்கு. ஆனா சிலரை ஆசீர்வதிப்பதற்கு மனம் ஆவி அப்படி நிறைவா இருக்கும். சில சர்ச்சுக்கே வர மாட்டாங்க. அண்ணால் ஆலயத்திலே இல்ல, ஏலி வந்து ஆசீர்வதிச்சிருப்பாரா? அண்ணால் ஆலயத்திலே உட்கார்ந்து ஜெபம் பண்ணல, ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிற அண்ணால கூப்பிட்டு, அம்மா அங்க வாங்க உன்னை நான் பிளஸ் பண்றேன்னு இருப்பாரா? ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறவளை பார்த்து பக்தி உள்ளவளை தேவதாசன் ஆசீர்வதிக்கிறார். சபையில யார் தெரியுங்களா ஆசீர்வதிக்கப்படுவாங்க? பக்தி உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பக்தி உள்ளவர்களுக்கு அற்புதத்தின் கதவுகள் திறக்கும். பக்தி உள்ளவர்களுக்கு வாசல்கள் உண்டாகும். வேதம் சொல்கிறது, ஊழியக்காரன் வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. பிரசனம், கடவுளுடைய பிரசனம். சொல்லுங்க, கடவுளுடைய பிரசனம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 1:17 ஏலி சொல்றார், அதற்கு ஏலி, சமாதானத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின் படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். ஊழியக்காரன், சபையினுடைய ஊழியக்காரன், உனக்கு கர்த்தர் நீ கேட்டதின் பிரகாரம் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன உடனே என்ன தெரியுங்களா நடந்தது? வேதம் சொல்லுகிறது, அதுக்கப்புறம் அவன் அழவே இல்லை. ஹல்லேலூயா. கவனமா பாருங்க, நீ எல்லாரும் பைபிள் மூடிடுங்க. அற்புதம் நடந்த பிற்பாடு கண்ணீர் துடைக்கப்படும் என்ற சத்தியத்தை விட வார்த்தை வந்தவுடனே கண்ணீர் துடைக்கப்படும், இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. நம்மள நிறைய பேரு அற்புதம் நடந்தோன என் அழுகையை நான் நிப்பாட்டிடுறேன். ஆனா விசுவாசிகளுக்கு அற்புதம் நடப்பது முன்பதே வசனம் வருகிறது, வார்த்தை வருகிறது. வார்த்தை வந்தவுடனே உங்களுடைய கண்ணீரை நீங்க நிறுத்திட்டு நம்பிக்கையோடு ஸ்தோத்தரிக்க, சேவிக்க தொடங்குறீங்க தெரியுங்களா? அன்னைக்குதான் உங்களுடைய அற்புதம் சீக்கிரமா நடக்க போகுது.
ஹல்லேலூயா. ரொம்ப பேர் அழுது கொண்டே இருக்கிறோம். கடவுள் எவ்வளவு வார்த்தை கொடுத்து அழுது கொண்டே இருக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் சொல்லுகிறேன், உன் கண்ணீரை நீ நிறுத்திட்டு நீ தேவனை ஸ்தோத்தரிக்க தொடங்கு. ஹல்லேலூயா. பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கும் கிறிஸ்தவங்க அழுதா. அது தமிழ் சபைகள்ல உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா, மலேசியால வந்தாலும் தமிழ் சபைகள்ல நம்ம தமிழவங்க போற அழுகுற ஆளு வேற யாருமே இல்லை. வசனம் சொல்லி தெரியுங்களா, நம்ம கண்ணீரெல்லாம் எதுல சேர்த்து வச்சிருக்கிறாராம்? பாட்டலா தமிழ கண்ணீர் தான் இருக்க போகுது. மேல போனோன்னு கேட்க போறேன், ஏன்டா தமிழனுங்களை உங்களை நான் படைச்சேன், அழுகுறது தவிர உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதாடா? இவ்வளோ பாட்டலுக்கு சொந்தக்காரனுங்களா நீங்க தான்டா, வாங்கடான்னு கூப்பிடுவார் மேல நம்மள. பிசாசுக்கு தமிழர்களை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நம்மள வேற அழ முடியாது. அதான் என்னது, நம்ம இன்னும் அழுதுகிட்டே இருக்கிறோம். ஏலி கூப்பிட்டு சொல்றாரு, நீ போனோன வேதம் சொல்ல, அதோட அவள் அழலைங்க, அழல. எத்தனை முறை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இருக்கிறோம், அழுகையை நிப்பாட்டி இருக்கிறோமா? என்னைக்கு நம்ம கண்ணீரை நிப்பாட்டிட்டு கம்பீரமா நம்ம எழும்பி வர போறோம்? என்னைக்கு நம்முடைய கண்ணீரை நிப்பாட்டிட்டு நம்ம சந்தோஷமா ஆண்டவரை சேவிக்க போகிறோம்? உங்களுக்கு பிள்ளை இல்லாட்டியும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ப்ரமோஷன் வரலாட்டியும் பரவாயில்ல, கர்த்தருக்கு நீங்க கொடுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு கதவுகள் திறக்கப்படாவிட்டாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல்ல வந்து நீங்க நில்லுங்க. அல்லேலூயா. நடக்காவிட்டாலும் தேவனை ஸ்தோத்தரிக்கிற இடத்துக்கு என்னைக்கு வரீங்களோ அன்னைக்கு தான் ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி வெளிப்படுவான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வேதாகமத்தை நீங்க படித்தீங்களா? வேதம் சொல்லுகிறது, அதே போல ஆண்டவர் அவளை நிலைத்தருளி கற்பத்தின் கனியை திறந்தார். வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் என்னும் ஆண் குழந்தை அவர் பெற்றெடுத்தாலாம். அதே பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா, அன்னாள் எதை கேட்டாலோ அதைத்தான் பெற்றுக்கொண்டாள். இன்னைக்கு சர்ச்சுக்கு வரும்போது ஆண்டவர் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்னு கேட்காதீங்க, என்ன வேணுமோ அதை கேளுங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் ஆண் குழந்தையை கொடுத்தார், அதே குழந்தை தீர்க்கதரிசியாய் மாறி வெளியே வந்தார். ஹல்லேலூயா. என்ன கேட்கிறீங்க ஸ்பெசிபிக்கா, அது ஆண்டவர் செய்கிற ஆண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு. ஹல்லேலூயா. எதை நீங்க ஸ்பெசிபிக்கா ஆண்டவருடைய பிரசன்னத்துல கேட்கிறீங்க? கடவுளுடைய பிரசன்னத்துல வந்து அப்படியே அலப்ப கூடாது. இது வேணுங்க, அது வேணுங்க, இது வேணும், அது வேணுங்க, இது வேணுங்க, இல்ல இது நல்லா தான் இருக்கு, அது இல்ல, உங்களுக்கு என்ன வேணும்? ஹல்லேலூயா. ஒருத்தவங்க சாட்சி சொன்னோன்னா ஐயோ அதே மாதிரி, மறாத ஐயோ இது கொஞ்சம் நல்லா இருக்கு, அவங்க சொல்லும் போது இது இல்ல, உங்களுக்கு என்ன கிருபை அதை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் தனித்துவம் வாய்ந்தவர்கள். உங்களுக்கு எல்லாரையும் ஆண்டவர் வேதம் சொல்லுது, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன். உங்களை எப்படி அழைச்சிருக்கிறாரு? பெயர் சொல்லி அழைச்சிருக்காரு. பக்கத்து வீட்டு பேரை சொல்லி உங்களை கூப்பிட்டுருக்க மாட்டாரு. புரியுதுங்களா? பக்கத்து வீட்டு உங்க புருஷன் நேரா வந்துட்டு உங்களை பார்த்து பக்கத்து வீட்டு மனைவி பேரை சொல்லி உங்களை கூப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வீட்டுல அதோட அடி இடிதான். ஆண்டவர் உங்க பேரை சொல்லி கூப்பிடாம வேற ஆள் பேரை சொல்லி உங்களை கூப்பிட்டா உங்களுக்கு செய்வார் ஆண்டவர்? இந்த மாலை நேரத்தில் சொல்ற ஆண்டவர் உங்களை பெயரை சொல்லி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஒரு தீர்க்கதரிசி வெளியே வந்தானாம். ஹல்லேலூயா. நீண்ட நாள் காத்திருக்கிறவர்கள் சொல்லுகிறேன், ஒரு மகிமை வெளியே வரப்போகிறது. ஹல்லேலூயா. நீண்ட நாள் காத்திருக்கிறவர்கள் சொல்லுகிறேன், ஒரு அற்புதம் நடக்க போகிறது. அந்த அற்புதம் மகிமையான அற்புதமாய் மாறப்போகிறது. நீங்கள் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய், ஹல்லேலூயா, பெயர் விளங்கும்படி ஒரு கதவு உங்களுக்கு திறக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. இது வரைக்கும் நீங்க எவ்வளவு கன்வின்ஸ் ஆயிருக்கலாம், இந்த நாள்ல சொல்றேன், நீங்க கன்வின்ஸ் ஆகாதீங்க. இல்ல 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 இல்ல, எனக்கு நடக்கிற வரைக்கும் நான் அமைதியா இருக்க போறது இல்லை. எனக்கு உரியதை நான் ஆண்டவர் இடத்துல பெற்றுக்கொண்டே ஆவேன். ஹல்லேலூயா. இது வரைக்கும் உங்களை வந்து நிறைய பேரு உனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, எனக்கு ஒரு தேவை உண்டு. ஹல்லேலூயா. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன் நான் அநேகர் சொல்லலாம், ஆனால் எனக்கு ஒரு தேவை உண்டு. வேதம் சொல்லுகிற கர்ப்பத்தின் கனி, அவர் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார். இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியும், கேட்க வேண்டும் தைரியம், ஆண்டவரே நீங்க இன்னும் திறக்க வேண்டிய ஒரு கதவு இருக்கு, அது திறக்கிற வரைக்கும் நான் உம்மை விடேன். ஹல்லேலூயா. நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன்னு சொன்னது போல, ஆண்டவரே நீங்க என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் நகர மாட்டேன். பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, என்ன கேளுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய சொந்த பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள். அவருடைய இரத்தம் உங்கள் மேல இருக்கிறது. வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் பிள்ளைகள் நீங்களும் நானும். அவரால் மீட்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, புத்திர சுவிகாரர்களாய் நம்மளை அழைத்திருக்கிறார். பிதாவினுடைய சகல நன்மைகளும்
நம்ம மீதுதான் உண்டு. ஜோதியின் பிதாவினுடைய சகல ஆசீர்வாதங்கள் நம்ம மேல தான் இருக்கு. நிறைய நேரம் நம்முடைய கண்களை சாத்தான் அடைச்சு வச்சிடறான். நம்முடைய இருதயத்தை பிசாசு கல்லா மாத்தி, இது போதும் உனக்கு, உன் வாழ்க்கை இதுதான், நீ இனி கேட்க முடியாது, இனி நீ நகர முடியாது, இதுதான் உன் ஜீவன், நம்மளை அடைச்சு ஒரு மூலையில தள்ளிடுறான். இந்த மாலை நேரத்தில் சொல்லுகிறேன், தைரியமாய் கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு தேவை உண்டு, அந்த தேவை சந்திக்கப்படுகிற வரைக்கும் ஆண்டவரே நான் உம்மை விட மாட்டேன், உங்க பிரசனத்துல நான் வருவேன், உங்க பிரசனத்துல நான் வருவேன். நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்கலாம், என்ன சும்மா சும்மா சர்ச்சுன்றீங்க அப்படின்னு. நீங்க சொல்லுங்க, நான் ஒரு ஆலயத்துக்கு போனால்தான் நான் ஆசீர்வதிக்கவே படுவேன். ஹல்லேலூயா. நான் ஒரு சபை போதகரா இருக்கிறேன். ஆலயம் ஆலயம் ஆலயம், ஊழியம் ஊழியம் என்று சொல்லி வந்தவர்கள் அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்தனை பேருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்தனை பேருடைய தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு போலன்னா என்னங்க, ஏங்க ஆலயம் ஆலயம்னு கேட்டவெல்லாம் உருப்படாம போயிட்டான். ஆனா ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் கனி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், கனி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு இன்னைக்கு நடக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு நடக்காமலே போய்விடாது. ஹல்லேலூயா. ஆமென். 20 வருஷம் அவன் ஓடி சம்பாதிச்சத ஆண்டவர் 2 வருடத்துல உங்களை சம்பாதிக்க வைப்பார். ஹல்லேலூயா. 20 வருஷம் ஒருத்தவன் அடையாத உயர்வை ஆண்டவர் நினைச்சானா 2 மணி நேரத்துல அந்த உயர்வுல உங்களை கொண்டு போய் வைப்பார். ஹல்லேலூயா. நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்தவன். என்னுடைய பெற்றோர்கள் யாருமே கிறிஸ்தவர்கள் கிடையாது. எங்க பரம்பரையிலே தகப்பன் தாய் 2 இடத்திலுமே யாருமே இயேசு அறியாத ஒரு குடும்பத்தில் வந்தவர்கள். நான் தான் முதல்ல இயேசு ஏற்றுக்கொண்டேன். மிகுந்த ஒரு போராட்டமான காலங்களில், நெருக்கடியான காலங்களில், உலகத்தில் கைவிடப்பட்ட நிலையிலே ஒரு தனிமையில இருந்து மறைந்திருக்கும் பொழுது இயேசு ஏற்றுக்கொண்டேன். தேசத்துல கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க அடையாளம் என்பது உங்களுடைய பெற்றோர்கள் அல்ல, உங்க அடையாளம் என்பது உங்க பின்னணி அல்ல, உங்க அடையாளம் கிறிஸ்து. ஐடென்டிட்டியை கிரைஸ்டுக்குள்ள, கிறிஸ்துக்குள்ள நீங்க சரியா நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் தான் உலகத்தில் வெற்றி சிறக்கிறவர்கள். ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் ஒரு நாளும் ஓட்டாண்டியா வச்சிருக்க மாட்டார். கர்த்தரை நம்புகள். ஹல்லேலூயா. அவரை நம்பின பிள்ளைகளை அவர் கைவிட்டு, நாங்க ரொம்ப ஒரு ஏழையான குடும்பத்துல தான் வந்தோம். ஆமென். நிறைய போராட்டங்கள் காலங்கள்லாம் நாங்கள் வந்திருக்கிறோம், இல்லாமல் இல்லை. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு எங்கள் வாழ்க்கையில் குறைவு என்பதில்லை. தேவன் நிறைவாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பட்டினிக்கு நாங்கள் ஏங்கின காலங்கள் இருந்தது, ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் போஷிக்கிறதுக்கு கர்த்தர் எங்கள் பலன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஆயுள் நாளெல்லாம் ஆண்டவருக்கு நம்ம உண்மையா ஓடும்படி, அப்படியே பிரசனத்துல இருக்கும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம மாலை நேரத்தில் சொல்றோம், உங்களில் நிறைய பேருக்கு கர்த்தர் நிறைய கதவுகளை திறக்க போகிறார். ஆமென். இந்த சபையில நீங்கள் வேரூன்றி நின்று சபையில எழும்பி கர்த்தருடைய ஊழியத்தை நீங்க செய்யுங்க. எப்போது உங்க ஊழியக்காரர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு வானம் திறக்கப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்க ஊழியக்காரரோடு கூட நீங்க இணைந்து வந்து, பாஸ்டர் எனக்கு இந்த என் பிரச்சனை, இதுதான் என் தேவை, வாங்க பாஸ்டர் என்னை ஆசீர்வதிங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு நீங்க சொல்லி குடும்பமா வந்து ஜெபம் பண்ணி பாருங்க. அப்பாயின்மெண்ட் வைத்து நீங்க பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு கதவுகளை திறக்கிறாரா இல்லையா என்று சொல்லி. ஹல்லேலூயா. அன்னாளுடைய திறவுகோள் ஏலி என்ற தேவ ஊழியனுக்குள்ள இருந்தது. இருந்து கர்த்தர் அன்னைக்கு ஒரு வார்த்தையை கொண்டு வந்து கொடுத்தார். நீங்க உங்களுடைய திறவுகோள் உங்கள் சபையின் போதகரிடத்துல கையில கர்த்தர் வைத்திருப்பார். ஆவிக்குரியவர்களை அற்பமா எண்ணாதீர்கள். ஆவிக்குரியவர்கள் மிக 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 முக்கியமான பங்கு நம்முடைய ஜேர்னியில, நம்முடைய ஓட்டத்தில். இன்னைக்கு நான் நிக்கிறேன்னா என்னுடைய ஊழியக்காரரோடு கூட எனக்கு இருக்கிற எக்ரிமெண்ட், என் போதகரோடு கூட எனக்கு இருக்கிற எக்ரிமெண்ட். தேசத்துல கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கார், பெரிய ஸ்தானத்துல இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் இங்க வர்றதுக்கு முன்பதாக நான் எங்க இருப்பேன், எத்தனை நாள் இருப்பேன்னு சொல்லி எங்க போதகர்கிட்ட சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கு மேல நான் ஒரு சீனியர் பாஸ்டர் இருக்காரு. எல்லாரும் நினைச்சுக்குவாங்க மலேசியால பாஸ்டர் பால் பண்ணி தான் பெரிய பாஸ்டர்னு. எங்க சீனியர் பாஸ்டர் யாருக்குமே தெரியாது, அடையாளம் இல்லாதவர். ஆனால் அடையாளம் இல்லாத ஒரு போதகருக்கு அடையாளம் உள்ள நான் அடங்கி இருக்கிறேன். வாழ்க்கையில எவ்வளவு மேல போனாலும் ஊழியக்காரர்கள் அடங்கி வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து வாழத்தான் பழகி கொள்ளுங்களேன், அதோடைய நன்மையை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. நான் அதெல்லாம் அனுபவித்தவன், அதனால சொல்றேன். ஆமென். ஊழியர்களோடு கூட நீங்கள் போகிற பயணங்கள், ஜேர்னி ரொம்ப முக்கியம். அது பலத்த நன்மைகள் உங்க வாழ்க்கையில் உண்டாகும். இன்னைக்கு ஒரு சிலர்கிட்ட கர்த்தர் மாலை நேரத்தில் சொல்றாரு, உங்க ஊழியக்காரோடு கூட நீங்க நிக்க 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 உங்க கதவுகள் திறக்கப்பட போகிறது.
ஏமா நீங்க தனியா நின்று கொண்டு இருக்கிறீங்க, ஊழியக்காரனோட வந்து நின்று பாருங்க, கதவை எப்படி திறக்க போது பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் சொல்றேன், நீங்க கன்வின்ஸ் ஆகாதீங்க, போதும் என்று பரவாயில்ல நினைக்காதீங்க. உங்க தேவைகளை கர்த்தர் சந்திக்கும் அளவும் கர்த்தர் இடத்துல நீங்கள் வந்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் இல்ல பரவாயில்ல நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லி உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் இன்னும் நிறைவேறவில்லை என்றால் நிறைவேறும் அளவும் அமைதியா இருக்காதீங்க. ஸ்தோத்தரிங்க, ஜெபிங்க, துதிங்க, கர்த்தருக்கு ஊழியம் பண்ணுங்க. எல்லாம் நடக்கட்டுங்க, நாங்க சர்ச்சுக்கு வரோங்க அப்படின்னவெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் சபைக்கும் வரல, அவன் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல. அல்லேலூயா. எது நடக்குதோ நடக்கலையோ கர்த்தரை நான் தேடி வரேன் அப்படின்னு வந்துதான் பாருங்களேன். அல்லேலூயா. அன்னால் விட்ட கண்ணீருக்கு ஒரு வல்லம் இருக்கும் என்றால், கடவுளுடைய பிள்ளைகள் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து சிலுவையிலே சிந்தி ரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்ட ஜனமாகிய நமக்கு எவ்வளவு, நம்ம கண்ணீருக்கு எவ்வளவு வல்லம் இருக்கிறது. அல்லேலூயா. சிலுவையிலே செய்து முடித்த அவருடைய உபகாரங்களின் நன்மைகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய கண்ணீர் இன்னும் வல்லமையான கண்ணீர். அன்னால் சிந்தின கண்ணீர் ஒரு ஏக்கமுள்ள, ஒரு கலக்கமுள்ள கண்ணீரா இருக்குமானால், இந்த காலத்துல நீங்க சிந்துற கண்ணீர் ஒரு வல்லமையான கண்ணீர். இயேசுவின் ரத்தம் அந்த கண்ணீருக்கு பதிலை கொண்டு வந்தே ஆகும். ஹல்லேலூயா. ராபா தூரா நாதா லாபா. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிங்க. ராமா காதா லா லிஹாண்டா ரானா ஷெடி ரிபா தூரா நாதா லாபா லாகா பா தூரியாதா லாபா ரானாமா ஷந்தா லாபா ருபாதா லரநாமா லீகா பாரா நாதா ரியாந்தா ராபா ரானாமா. நல்ல சத்தமாய் ஒரு 5 நிமிடத்துல நான் முடிக்க போறேன். நல்ல சத்தமாய் எல்லாரும் சத்தமாய், உங்களுக்கு ஒரு கதவு இன்னைக்கு திறக்கப்பட போகிறது. உங்களுக்கு ஒரு கதவு இன்னைக்கு திறக்கப்பட போகிறது. உங்களுக்கு ஒரு கதவு இன்றைக்கு திறக்கப்பட போகிறது. உங்களுக்கு ஒரு கதவு இன்றைக்கு திறக்கப்பட போகிறது. ராகா மா டா ராபா லிஹாண்டா ராபா துராபா தலரனா ஷேடே ரேபா துரா நாதா லாபா ரனா மா தலரனா மா தலரனா மா தரபா ரிஹாண்டா ராபா. இன்னும் குரலை உயர்த்துங்க. குரலை உயர்த்தி நல்லா 2 நிமிடம் நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. வல்லமை 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 தேவ 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 வல்லமை ரிஹாண்டா ராபா துராபா தலரா. ஆண்டவர் என்ன அப்படியே இந்த 2வது பகுதிக்குள்ள கொண்டு போய் என்னை அது மறுபடியும் பிரஸ் பண்ண அழுத்தி சொல்ல வைக்கிறார். உங்களுக்கு நடக்கலை என்பது ரிஜெக்ஷனுக்கு காரணம் என்று நினைக்காதீர்கள். உங்களுக்கு நடக்கல, ஹல்லேலூயா, கவனமாக உங்களுக்கு நடக்கல, அதனால நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல. உங்களுக்கு நடக்கல என்பதால் உங்களை ஆண்டவர் புறக்கணிக்கல. உங்களை ஆண்டவர் வேறொரு மகிமையான காரியத்துக்காய் உங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களை வேறொரு மகிமையான காரியத்துக்கு. பாஸ்டர், ஆண்டவர் சொல்றார், நீங்க ரொம்ப ஒரு யூனிக்கான பர்சன். நிறைய பேர்கிட்ட இருக்கிறது உங்கள்கிட்ட இல்லை, ஆனால் அவர்கிட்ட இருக்கிறது நீங்க தேடாதீர்கள். நீங்கள் ஒரு யூனிக்கான பர்சன். உங்களை ஆண்டவர் 12 ஆண்டுகள்ல நீங்கள் காணாதத இந்த காலங்களை கர்த்தர் உங்களுக்கு திறந்துட்டார். உங்க வாழ்க்கையில நீங்கள் யாரும் செய்யாததை நீங்கள் செய்வீர்கள். அதுதான் உங்கள் அடையாளம். எல்லாரும் செய்ய முடிந்தது அதல்ல, யாரும் செய்யாததை நீங்கள் செய்வீர்கள். உங்களுடைய ஓட்டத்தை ஆண்டவர் ரொம்ப யூனிக்கா காட்டுறார். ஆண்டவர், நீங்க ரொம்ப யூனிக்கான ஒரு பர்சன். உங்களுடைய பர்சனாலிட்டி ஆழத்துவமே வேற. இந்த காலங்களில் ஆண்டவர் உங்களுடைய அந்த யூனிக்னஸ்க்குள்ள, அந்த பர்சனாலிட்டிக்குள்ள கர்த்தர் உங்களை டெவலப் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறார். உங்களுக்கு ஒரு அடையாளம் வருகிற காலம். வேறொரு அடையாளத்தில் இல்லை, உங்களுக்கு ஒரு அடையாளம் வருகிற காலம். இன்னொன்னு கர்த்தர் சொல்லும்படி ஏவுகிறார். எந்த ஒரு விஷயமும் உங்களால முடியாது என்று நீங்க நினைக்காதீங்க. 4 பேருடைய உதவினால் அல்ல, தேவன் உங்களை செய்யும்படி, உங்களை கொண்டு செய்யும்படி, உங்களால் மாத்திரம் செய்ய முடியும் என்றதனால்
உங்க கையில கர்த்தர் ஏராளமான காரியங்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். இட் இஸ் ஃபார் யூ. உங்களுக்குன்னு திறந்த வாசல்கள், உங்களுக்குன்னு கர்த்தர் திறந்து வைத்திருக்கிற சில எல்லைகள். உங்கள் ஆண்டவர் பல வருடங்கள் பல விஷயங்கள் உங்களை டெவலப் பண்ணி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அந்த யூனிக்னஸ், அந்த ஆழத்துவம், அந்த எபிலிட்டி, அந்த பர்சனாலிட்டி வெளிப்படணும். உங்க மேல கர்த்தர் ஒரு பலத்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ராஹாதா லாபா ரூபாதாலா ரனா ஷாக்கா பாதுரியாந்தா. அரண்மனைக்குள்ளே தானியேல் போகும் பொழுது அரண்மனைக்குள்ள அநேகர் இருந்தார்கள். ஆனால் தானியேல் மேல ஒரு விசேஷித்த அபிஷேகம். இந்த பட்டணத்தில் அநேகர் இருந்தாலும் ஊழியத்துக்குள்ள உங்களை கொண்டு வந்தது கர்த்தர் உங்க மேல ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் வெளிப்படுகிற காலம். ரஹாதா லாபா ரூபாதாலா ரனா ஷாக்கா பாதா ரிஹாண்டா ரனா த லாபா ரூபாதா லரனா ஷந்தா லாபா ரூபாதா லரனாமா. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிங்க. ரிஹாண்டா ராபா ரேஹாதா லாபா ரூபாதாலா ராபா. உடைக்கப்பட்ட தொட்டி எல்லாம் மறுபடியுமாய் கட்டப்படுகிறது. ராஹாதா ராபா தூரியாதா லாபா லிஹாண்டா ராபா தூரியாதா லாபா ரனா ஷந்தா லாபா ரூபாதா லரனாமா லிஹாண்டா ராபா தீரியாதா லாபா ரூபாதா லரனாமா லீகா பருனியாதா ரனாமா செதரி ஹண்டா ராபா லிஹாண்டா ராபா துரினியாதா ராபா ஷாகா பாதா ரனா மாதிரியாதா லாபா ரெஹாதா ராபா துராபா தலரா நாமா ஷந்தா லாபா ரூபாதா லரனாமா ஹராஷேடே ராபா துராதா லாபா ரனாமா தலாபா. அநேக வீடுகளில் ஆண்டவருடைய ரத்தம் இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுடைய திரு ரத்தம் இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுடைய திரு ரத்தம் இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமையினால் உங்கள் வீடுகளில் இருக்கிற தடைகள் கட்டுகள் முறியடிக்கப்படுகிறது. ராகா தூரியாதா லாபா. எல்லாரும் எழுந்து நின்று ராபா தூரியாதா லாபா ஷாதா லாபா ஷாபா ரூபா தாலா ரானாமா தாலா ரானாமா. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீர், எங்கள் ஜீவ அப்பமும் நீர். குறைகளை போக்கிடும் நிறைவும் நீர், எங்கள் ஜீவ அப்பமும் நீர். சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீர். குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, எங்கள் ஜீவ அப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கி இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரே. அவருடைய நாமம் பலத்த துருகம். அவரே உங்களுக்கு அரணான கோட்டை. கர்த்தருடைய கண்கள் உங்களுக்கு தயவு கிடைப்பதாக. கரங்களை உயர்த்தி, எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரித்து, எல்லாம் நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஒரு திறவுகோலை கத்தர் இன்றைக்கு ஆண்டவரே என் பட்சத்தில் கத்தர் நீர் திறக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம்.
அநேக நாட்களாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு காரியத்தினுடைய ஒரு பதிலை கர்த்தர் இன்றைக்கு கொண்டு வருகிறார். அநேக ஆண்டுகளாய் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற உடைய போராட்டத்திற்கு கர்த்தர் ஒரு பதில், ஒரு உத்தரவை கர்த்தர் இன்றைக்கு இந்த ராத்திரியில் உங்களுக்கு கொண்டு வருகிறார். அதை நீங்க நல்ல இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அருமையான தேவ மனுஷன் இன்றைக்கு இந்த வார்த்தையை கொண்டு வரும் பொழுது ஏதோ ஒரு தடை, அநேக நாட்களாக இருக்கிற ஒரு தடையினுடைய உக்கிரம், அநேக நாட்களாக இருக்கிற ஒரு தடையினுடைய நிர்பந்தத்தை கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட இன்றைக்கு இந்த ராத்திரியில் தேவ பிரசன்னத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என் காரியம் நிராகரிக்கப்படவில்லை, ஆண்டவருடைய காரியங்கள் நிராகரிக்கப்படல, நானும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆண்டவருடைய காரியங்கள் நிராகரிக்கப்படவில்லை, நானும் அதை விட்டு கொடுக்க மாட்டேன், தொடர்ந்து போராடுவேன். நான் கேட்கிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமா எனக்கு பதில் கொடுப்பீர். எனக்கு உத்தரவு தருகிற தேவன். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருக்கிறது வீணாகவில்லை. ஆண்டவரை காத்திருக்கிறதை கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டவரை பலனில் கொண்டு வந்து சேர்ப்பீர். அதற்குரிய உத்தரவை கர்த்தர் தரப்போறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க பேசிக்கொண்டே இருங்க. நீங்க அநேக நாட்களாய் போராடி கொண்டிருக்கிற உங்களுடைய சூழ்நிலையுடைய உத்தரவுகள், அதற்குரிய திறவுகோலை கர்த்தர் தருகிற காலத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. அதற்குரிய பதில் உங்கள் பட்சத்தில் வருகிறது. கர்த்தர் அது உங்களுக்காய் செய்துதான் முடிக்கத்தான் போகிறார். பயப்படாதீங்க, அதனுடைய பதிலும் உத்தரவு நிச்சயமாய் வருகிறது. இன்றைக்கு அதுதான் கர்த்தருடைய வார்த்தையாய் இன்றைக்கு கேட்டீங்க. இன்றைக்கு இந்த தேவ மனுஷனை கர்த்தர் அவர் இந்த தேசத்தில் கொண்டு வந்திருக்கிறார் என்ற ஒரு நோக்கமாக தான் கொண்டு வந்திருக்கிறார். நான் அவரை குறித்து மிகைப்படுத்த விரும்பல. ஆனால் அவர்கள் சொன்னது போல அவங்க மலேசியா தேசத்தில் இருக்கிற எல்லா ஏஜி சபைகள், உங்களுக்கு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகள் தெரியும், அதனுடைய எல்லா சபைகளுடைய ஒரு தலைவராக இருக்கிறார். 300 சபைகளுக்கு மேலே இருக்கிற சபைகளுடைய தலைவர். அவர் வேற ஒரு ஊழியருடைய கருத்தரங்களை அவங்க பேசுகிறாங்க. மற்ற சில ஊழியர்களுக்காக வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த ராத்திரியில் அவங்க இந்த வாரம் தான் அவங்க வர்றாங்க அப்படின்றதுக்கு நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தரை முன்குறித்து இன்றைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு வார்த்தையை கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் முன்னாலேயே தீர்மானிச்சிருக்கிறாரு. யாரோ ஒரு சிலர் அநேக நாட்களாய் போராடி கொண்டிருக்கிற உங்களிடத்துல பேசும்படிக்கு கர்த்தர் இன்றைக்கு அவரை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அந்த வார்த்தை கர்த்தர் உங்களிடத்துல தந்திருக்கிறார். அநேக நாட்களாய் நீ கேட்ட அந்த காரியம், ஏலி அன்றைக்கு அண்ணாள் இடத்துல பேசுனது போல இந்த தேவ மனுஷனை கொண்டு கர்த்தர் இன்றைக்கு சொல்லியிருக்கிற வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தர் அநேக நாட்களாய் நான் போராடி கொண்டிருக்கிற என்னுடைய சூழ்நிலையில் கர்த்தர் ஒரு பதிலை தரப்போறாரு அப்படின்ற விசுவாசோடு இருக்கிறவங்க மாத்திரமுடைய கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ இன்றைக்கு இந்த தேவ பிரசன்னத்தை அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரே என் போராட்டம் வீணாகவில்லை. அநேக நாட்களாக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறது, ஆண்டவரே கர்த்தர் கேளாமல் என்னை மறுதலிக்கவில்லை, என்னை நிராகரிக்கவில்லை. அந்த உத்தரவை தரும்படிக்கு கர்த்தர் இன்றைக்கு திரும்ப எனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. அதனுடைய பதிலை நான் பெற்றுக்கொள்ளதான் போற ஆண்டவரே. அந்த பதிலை பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியோடு கூட இதே தேவ பிரசன்னத்துல வந்து நான் களி கூறுதலோடு கூட தேவ பிரசன்னத்துல வந்து ஆண்டவரே நீர் இதை எனக்காய் செய்து முடித்தீர் என்று சொல்லி நான் அதை கொண்டாடதான் போற ஆண்டவரே. இதை கர்த்தர் எனக்காய் நீ செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்றவங்க எல்லாம் உடைய கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரித்து, நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரித்து, கரங்களை நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக, உடைய நாமம் ஆண்டவரே மகிமைப்படுவதாக. கர்த்தர் அப்படியே இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். ஜெபிக்கிறவங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். அதுக்குரிய பதில் வருது. வார்த்தை வந்துருச்சுனாவே பதில் வந்துருச்சுன்னு அர்த்தம். விசுவாசத்தோட அந்த வார்த்தையை நீங்க பெற்றுக்கொண்டாலே திறவுகோல் வந்துருச்சு, அதற்குரிய பதில் வந்துருச்சுன்னு அர்த்தம். இன்றைக்கு ராத்திரி அதனுடைய கிரியை உங்களிடத்துல செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்களோ அதற்குரிய கிரியை கர்த்தர் உங்களிலே நடப்பிப்பாராக. பிள்ளை இல்லாமல் அடைக்கப்பட்ட கர்ப்பமா இருக்கட்டும், அது திறக்கப்படும். ஒரு வீட்டுடைய சூழ்நிலையோடு கூட போராடி கொண்டிருக்கிற நிர்பந்தமா இருக்கட்டும், அதையும் கர்த்தர் மாற்றி போடுவார். அது சமாதானத்துக்குரிய தேவையா இருந்தால் கர்த்தர் அந்த சமாதானத்தை தருவார். உன் வியாபாரத்தினுடைய தடையா இருக்கும் என்றால் அந்த வியாபாரத்தின் தடைகளை கர்த்தர் தகர்ப்பாராக. அது எப்பேற்பட்ட நிர்பந்தமா இருந்தாலும் சரி, அந்த நிர்பந்தத்தை கர்த்தர் உனக்காய் மாற்றுவார். தேங்க்யூ பாஸ்டர்.
இன்றைக்கு வந்து எங்கள் மத்தியில் உங்களுடைய தேவ வார்த்தையை கொண்டு வந்ததுக்காக நான் உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்திலிருந்து இந்த திருச்சபையின் சார்பில் இருந்து உங்களுக்கு, உங்களுடைய ஊழியங்கள், உங்களுடைய குடும்பத்துக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். This is the appointed season. ஆமென். இது குறிப்பிட்ட காலம். இந்த காலத்துக்குரிய ஒரு வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து எனக்கு தந்திருக்கிறார். ஒரு சோர்வு தான் எனக்குள்ள. பாஸ்டர் இங்க திருக்கரசு சொன்னது, அவட்ட நான் எதையுமே ஷேர் பண்ணல. ரொம்ப நாள் ஆச்சு. 5 வருஷத்துல ரொம்ப சில முறை தான் அவரோட ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒன்று போட்டதுக்கு லைக் போட்டிருப்பேன்னு தவிர அவட்டத்துல பேசுறதுக்கு வாய்ப்புகளும் இல்லை, அதிகமாக பேசலை. இன்னைக்கு தான் ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் நேரில் பார்த்தேன். எதையுமே சொல்லலை. ஆனால் தீர்க்கசனமாய் கர்த்தர் அநேக காரியங்கள் இந்த இடத்துல பேசும்படி கர்த்தர் அவரை ஏவி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. உங்களிடத்துல அந்த வார்த்தை வந்திருக்கிறது, என்னிடத்துல அந்த வார்த்தை வந்திருக்கிறது. அதை எவ்வளவு கூட விசுவாசத்தை இறுக்கமாய் பிடித்துக் கொள்கிறோமோ அதற்குரிய உத்தரவை கர்த்தர் நிச்சயமாய் தரதான் போகிறார். அந்த களி கூடுதல் உண்டாகும் இயேசுவின் நாமத்தில். இதே பிரசன்னத்தில் அந்த வார்த்தை நிறைவேறுவதற்குரிய கொண்டாட்டத்தை இந்த இடத்துல நாம செய்யதான் போறோம். நம்புறவங்க எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து, ஓ we thank you ஆண்டவரே, அதற்குரிய நிறைவேறுதலை கர்த்தர் கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நாங்கள் உயர்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ராத்திரியில் ஆண்டவரே அருமையான தேவ மனுஷனை கொண்டு வந்து கர்த்தர் கொண்டு வந்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய ஊழியங்களையும் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற நோக்கத்தை இந்த தேசத்துல கர்த்தர் நிறைவேற்றுங்க. சமூகம் அவர்களுக்குள்ள பெருகட்டும். இன்றைக்கு இந்த வார்த்தை பெற்றுக்கொண்டு எங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருக்காய் நன்றி. ஒவ்வொருடைய நிர்பந்தங்கள், தேவைகள், அவருடைய மன கிளேசங்கள், பாரங்களை கர்த்தர் பார்க்கிறீர். இன்றைக்கு பேச இருக்கிறீங்க. வார்த்தை தான் எங்களுடைய பதிலாக இருக்கிறது. அந்த வார்த்தை தான் அதற்குரிய உத்தரவாக இருக்கிறது. அதை கர்த்தர் நீர் கொண்டு வந்திருக்கிறது. அதை விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொண்டிருக்க வீட்டுக்கு போகும்பொழுது இன்றைக்கு அந்த அற்புதம் நடந்திருப்பதாக, இல்லை குறிப்பிட்டு வைத்திருக்கிற காலம் வரையில ஆண்டவர் நாங்கள் விசுவாசத்தோடு கூட அதற்காக காத்திருக்க ஒரு தைரியத்தையும் களி கூறுதல் எங்களுக்குள்ள கர்த்தர் தருவீராக. சமூகம் எங்களோடு கூட இருந்து அசைவாடி கொண்டே இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் நடத்தும். இந்த ராத்திரில தேவ வார்த்தை கொண்டு வந்த அருமையான தேவதாசனுடைய ஊழியங்களோடு கூட வந்திருக்கிற எல்லாரோடு கூட இருந்து கர்த்தர் நித்தம் தன்மை ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டே இருப்பாராக. ஆமென்.